தற்போதைய அண்மை செய்தி. கரூரில் வாய்க்காலில் தவறி விழுந்து 1.5 வயது குழந்தை பலியாகியுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த விபத்து எவ்வாறு நேர்ந்தது? கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக கரூர் மாவட்டம் மாயனூர் அருகே தண்ணீர் பாலம் அருகே வசிப்பவர் கணபதி சித்ரா தம்பதியினர். இவர்களுக்கு 1.5 வயதில் இசாந்த் என்ற மகன் இருக்கிறார். இந்நிலையில் தென்கரை பாசன வாய்க்கால் கரையோரம் வசித்து வரும் இவர்கள் இன்று காலை வழக்கம் போல சிறுவனுக்கு சாப்பாடு ஊட்டிவிட்டார். அவனது அம்மா அதன் பிறகு வீட்டு வேலைக்காக வீட்டிற்குள் சென்று விட்டார். அரை மணி நேரம் கழித்து சிறுவனை காணாமல் தேடியுள்ளார். அங்குமிங்கும் தேடி அக்கம் பக்கத்தினர் வீட்டிற்கு சென்று தேடி பார்த்த நிலையில் சிறுவன் அங்கு இல்லாததால் அருகில் உள்ள வாய்க்காலில் இறங்கி இருக்கலாம் என சந்தேகப்பட்டு அருகில் உள்ள மாயனூர் கதவணைக்கு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். தண்ணீர் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்திய பிறகு வாய்க்காலில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக சிறுவனை தேடி அப்பகுதி மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் சிறுவனை மீட்டனர். தீயணைப்புத் துறையினர் கரூரில் இருந்து வருவதற்குள் மீட்டுவிட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்புத் துறையினரும் மாயனூர் காவல் நிலைய போலீசாரும் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சிறுவனானது சுட்டித்தனமாக சுற்றித் திரிவார் என்பதும் 1.5 வயது சிறுவன் வாய்க்காலில் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் கரூரில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.